இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுதும் தேர்தல் பணிகளில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளன. அதிமுக தொடங்கியதில் இருந்தே கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலிலும் 1க்கும் மேற்பட்ட சட்டசபை தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்ற நம்பிக்கையில் அக்கட்சியினர் அங்கு பல நாட்களாக இறங்கி வேலை பார்த்து வந்தனர். அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி, குளச்சல், பத்மநாபபுரம் தொகுதிகளில் அதிமுகவினர் களப்பணியாற்றினர். ஆனால் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் 4 தொகுதிகள் பாஜகவுக்கும் 1 தொகுதி தமாகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 6 சட்டசபை தொகுதிகளில் 4 தொகுதிகள் பாஜகவுக்கும் 1 தொகுதி தமாகவுக்கும் ஒதுக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் மட்டும் அதிமுக போட்டியிடுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அதிமுகவினர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக நாகர்கோயிலில் அதிமுகவினரே போஸ்டர் ஒட்டியுள்ளனர். கன்னியாகுமரியில் தளவாய் சுந்தரம் மீண்டும் போட்டியிட்டால் அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடுவதாக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் அறிவித்துள்ளார். இதுகுறித்து உள்ளூர் அதிமுக நிர்வாகிகள் கூறியதாவது: நாடார் சமுதாய மக்களின் நலனில் அக்கறை இல்லாமல் அதிமுக தலைமை செயல்பட்டுள்ளது. அதற்கு தளவாய் சுந்தரமும் உடந்தை என்றே தோன்றுகிறது. உள்ளூரைச் சேர்ந்த மூத்த தலைவர் தொகுதிகளை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. எனவேதான் தளவாய் சுந்தரத்திற்கு எதிராக அதிமுகவினரே போர்க்கொடி தூக்கியுள்ளனர். யார் போட்டியிட்டால் நமக்கென்ன என்ற வகையில் அவர் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுவாக காங்கிரஸ், பாஜக இடையேதான் போட்டி நிலவும் என்றாலும் அதிமுகவுக்கும் குறிப்பிட்ட வாக்கு வங்கி உள்ளது. தொகுதி பங்கீட்டில் பழனிசாமியின் தற்போதைய முடிவால் கன்னியாகுமரியில் பாஜகவுக்கு ஆதரவாக உள்ளூர் அதிமுகவினர் களப்பணி ஆற்றுவார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது என அவர்கள் கூறினர்.